ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் தவணம் வாஞ்சியுமாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துவீராக. பண்டிகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே 2025 ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய 236வது ஆலய பிரதிஷ்டை வசன பண்டிகைக்காக நாம் ஆயத்தப்பட நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த ஆயத்த ஆராதனையில் பங்கெடுத்துக்கிறவங்க யாவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரிலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த ஆயத்த ஆராதனைகளை நாம் சிந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தருகின்ற வேத வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் அவருடைய 25வது வசனத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னொரு முறை சத்தமாக வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த 236வது ஆலய பிரதிஷ்டைக்காக கர்த்தரை நாம் தேடி வந்திருக்கிறோம். உடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பண்டிகை நாட்களிலே என்னை தேடுகிற எந்த ஒரு ஆத்மாவுக்கும், என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிற எந்த ஒரு நபராக இருக்கட்டும், அவருடைய வாழ்விலே நான் நல்லவராக அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு திருச்சபை என்பது நம் கர்த்தரை தேடுகிற இடம், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற இடம். நாம் தேவ சமூகத்திலே அவருடைய ஆலயத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவர் நல்லவராக தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலே கர்த்தர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆலயத்தின் மூலமாக அருளுகிற நன்மைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவரீர் எப்படி நல்லவராக காணப்படுகிறார் என்பதை முதல் 3 காரியங்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது. வாசிங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் தருகிற முதலாவது நன்மையான காரியம் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்போ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நல்லவராக நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்று சொன்னால், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம உலக பிரகாரமாக சம்பாதிக்கணும், வேலைக்கு செல்லணும்னு சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்கள். ஃபோனு கூட சார்ஜ் போடுறோம், பைக்கு கூட வண்டியை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அதே போல் நாம் தேவனுக்குள்ளாக நம்மை புதுப்பித்து கொள்ள தேவ சமூகம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் 7 நாளும் உழைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை மறந்துவிட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருவதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயமாக என்னை தேடி வரும் பொழுது நான் உங்கள் வாழ்க்கையில் பலன் தருவேன். நீங்கள் ஓய்வு நாளில் ஆண்டவர் கொடுத்த பிரமாணம் என்ன? 6 நாளும் தினந்தோறும் மன்னா பெய்தது. ஆனால் ஓய்வு நாளுக்காக ஆண்டவர் நினைச்சாரு, முந்தின நாளே இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படி பலன் கொடுக்கிறாரு? ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள், டபுள் பிளெஸிங். கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? பலன் எப்படி கிடைக்கும்?
ரெட்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நிறையா நேரத்தில் அது கிடைக்கல. இன்றைக்கி பாருங்கள், உலக பிரகாரமாக வேலையில் இன்றைக்கி எல்லாமே டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, டபுள் சேலரி கொடுக்குறாங்க. இன்றைக்கி சண்டையும் வேலைக்கு வந்தா அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலகம் உங்களுக்கு தவறான ஆஃபர் கொடுக்கலாம். அது ரொம்ப சந்தோஷமாக கூட நினைக்கலாம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் என்ன கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, அது ஆண்டவர் தருகிற சந்தோஷம் கிடையாது. அது ஆண்டவர் தருகிற உண்மையான பிளெஸிங் கிடையாது. கர்த்தர் தருகிற சந்தோஷத்தில், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் எந்த வேதனையும் இல்லை. ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாக சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியமும் ஆண்டுடைய ஆலயத்தை விடுத்து ஏன் நமக்கு மெடிக்கலுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வீணாக சம்பாத்தியம் விரயம் இல்லாமல் போகுது, விரயமாக போகுது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நம்ம தேவனை தேடுவதை விட்டுவிட்டு, தேவன் எனக்கு பலனளிப்பார் என்பதை மறந்து விட்டுவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு செவி சாய்த்து விடுகிறோம். அப்போ தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி நல்லவராக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் தேடி வந்திருக்கிறோம். முதலாவது தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? அவர் பலன் அளிக்கிறவராக நமக்கு காணப்படுகிறார். இரண்டாவது 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்திலே வேட்டையாட திறன் அதிகமாய் உடையது சிங்கம். அந்த சிங்கத்து